நான் ஃபாலோ பண்ற விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்பதான் நம்ம பைக் ரைடருடைய vlog முடிஞ்சு நம்ம vlog மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். ஒரு 2 மணி நேரம் எங்களை சரி ஓகே. சோ இப்போ வந்து பிறகு சோத்துக்காக தேடிட்டு போயிட்டு இருக்கோம். பிச்சை எடுக்காத 3 மணி வேற ஆச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ஸ் தேடிட்டு இருக்கோம். எதுலடா போறது? இது என்ன ரூட்னு ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன். ஏர்போர்ட் சிட்ராவா? இல்ல போ கொடிஷா ரூட்டோ இல்ல பென்குயின் விலாங்குச்சி ரோடு குருவாயூர். எவன் வரான் எவன் வரல தெரியல. முன்னாடியே சொன்னாதான் கார் எடுத்து மாதிரி ட்ரிப் என்ஜாய் பண்றதுக்குலாம் போல, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக போறோம் அவ்வளவுதான். கல்யாணத்துக்கெல்லாம் போல, நான் ட்ரிப் என்ஜாய் பண்றதுக்கு தான் போறேன். ஏன்னா நீ கல்யாணத்துக்காக வர பிரதீப். ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் நடக்குது, அதனால நாங்க கல்யாணத்துக்கு தான் போறோம். இவனுக்கெல்லாம் ட்ரிப் போறதுக்கு நம்ம குருவாயூர் vlog வரும். நானும் போடுவேன், இவனும் போடுவான், பன்னீரும் போடுவான். எப்படி 3 vlog வரும் அதுல. நான் இங்க ட்ரை பண்ணலாமே. அவனுக்கு மட்டும் கொடுக்காதீங்க, வீடியோ எடுத்துருக்கோம். இது நம் சோறு நம் உரிமை. என்னடா இதெல்லாம் ஒரு சேனல் பேரான்னு பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? அப்படியே குழம்பு மட்டும் நல்லா இல்ல, பிரியாணி நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இருந்துச்சு, குழம்பு அவ்வளோ சிறப்பு இல்லை. தயிர் வெங்காயம்லாம் முடிஞ்சு எல்லாம் எம்டி. ஆனால் நம்ம 3 மணிக்கு வந்திருக்கோமே. ஆக்சுவலாக இது சாட்டர்டே, ஒருவேளை ஃப்ரைடே வரது இன்னுமே முன்னாடியே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமௌண்ட்டுக்கு அந்த பிரியாணி வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே தான் போனோம், அதனால இந்த தயிர் வெங்காயமெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் பிரியாணி டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ கொடிஷியா வழியாக வந்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பாய்.